கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அற்புதமானதொரு விஷயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, கர்த்தரே சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை தானும் தன்னுடைய பிதாவும் சர்வ வல்லமை உள்ள தேவனும் பூமியிலே மனிதனாக வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அற்புதமான நம்முடைய ஆண்டவரும் இருவருக்கும் உள்ள ஒரு அற்புதமான உறவை குறித்து, இருவருக்கும் உள்ள நெருக்கமான உறவு. ஐயா, என் பிதா என்னோடு எப்படி இருக்கிறார், நானும் பிதாவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோம், பிதாவில் நானும் பிதா என்னிலும் எப்படி நாங்கள் நிலைத்திருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்கொருவர், நான் பேசுகிறதே எல்லாம் பிதா எப்படி கவனிக்கிறார், எதனால் என்னோடே இருக்கிறார் என்பதை குறித்து, எதனால் நான் தனியாய் இருக்கிறதில்லை, நான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் போன்று அவரும் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தவராய் வந்த பிறகும் பிதா என்னோடு இருப்பதின் ரகசியம் என்ன, என்னோடு பிதா என்னை விட்டு எப்பொழுதும் பிரியாதிருக்கிறதின் ரகசியம் என்ன என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். பேதுரு இப்படியாக சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இந்த உலகத்தில்? ஐயா, அந்த மகிமையின் ஒளியாகிய, மகிமையின் நம்பிக்கையாகிய கர்த்தரே உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்கிறவன் யார்? உங்களுக்கு விரோதமாக எந்த குட்டிச்சாத்தான் வர முடியும்? உங்களுக்கு விரோதமாக எந்த பிளாக் மேஜிக், விட்ச்கிராஃப்ட், எந்த விதமான செய்வினைகள் உங்களை நோக்கி வர முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளும் நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த சதி மோசங்களும், உங்களுக்கு விரோதமாய் எந்த பரம்பரை சாபமும் உங்களை நோக்கி வர முடியாது என்பதை தைரியமாய் சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஐயா, ஒருவேளை நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து விட்டது போல, அல்லது ஒரு சேனைக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல, எப்படி தப்பி பிழைக்க போகிறேன் இந்த கடனில், எப்படி தப்பிக்க போகிறேன் இந்த பண நெருக்கடியில், ஐயா, பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, சோதனைகளுக்கு மேல் சோதனை, என்னால் எப்படி தப்பிக்க முடியும் என்பதற்கு வழியே இல்லை என்று நீங்களோ அல்லது உங்கள் மகளோ மகனோ அல்லது யாரோ உங்களுக்குள்ளே தப்பிக்க முடியவே முடியாத, ஐயா, ஏதோ இருட்டறையில், ஏதோ சிறையிருப்பில், ஏதோ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஏதோ ஒருவருமே சகாயம் செய்யவே முடியாத, யாரும் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, தாவீது சொன்னது போல இவர் உங்களோட இருந்தால் நிச்சயமாய், ஐயா, நீங்க சொல்லுவீங்க, தகப்பனும் தாயுமே என்னை கைவிட்டாலும், ஐயா, அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் இவர்கள் நான் நம்பி இருந்தவர்கள், எனக்கு சகாயம் செய்வேன் என்று என்னோடு சொன்னவர்கள், என்னோட காலம் முழுவதும் இருப்பேன் என்று சொன்னவர்கள், உன்னை என் மரண பரியந்தமும் உன்மேல் நேசமாயிருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒருவேளை உங்களை நட்டாத்திலே விட்டுவிட்டு போயிருக்கலாம், ஒருவேளை உங்களை நடுத்தருவிலே விட்டுவிட்டு போயிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இத்தனை 1000 பிரச்சனைகளுக்கு நடுவிலே நீங்கள் அகப்பட்டு கொண்ட பொழுது நீங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு எவருமே உதவி செய்ய நினைத்தாலும் முடியாமல் இருக்கலாம். ஆனால் தாவீது சொன்னது போல, என் தகப்பனும் தாயும் கூட ஒருவேளை எனக்கு உதவி செய்ய முடியாதபடி என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும். இன்னும் நீங்கள் அப்படி சொல்லுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இன்னும் பேச முடியும். உம்மாலே என்னை பலப்படுத்துகிற, என்னோட இருக்கிற, என்னை விட்டு பிரியாதிருக்கிற, என்னை பலப்படுத்துகிற, எங்கும் எதிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க செய்கிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால், என்னோடு இருக்கிற கிறிஸ்துவினால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன். சேனை என்னையா செய்யும், என்னை என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்று உங்களோடு பேசுகிற நான், பாருங்க, பீகார்ல அருமையாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மைதானத்தின் அருகில் இருந்து உங்களோடு பேசுகிறேன். ஐயா, கர்த்தர் ஊழியத்திற்காக ஒரு மனிதரை அனுப்பும் பொழுது, அவருடைய சீசர்களை அனுப்பும் பொழுது, உங்களை ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். எந்த இடத்துக்கு அனுப்புறீங்க? எப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவரை அனுப்புறீங்க? ஐயா ஊழியத்துக்கு என்ன அனுப்புறீங்களா? எப்படி இடம், அது எப்படி இருக்கும், எப்படி நீ கொஞ்சம் சொல்லி தாங்களான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். mighty name of Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1000 ஓநாய்களை போன்ற பிரச்சனைகளை உங்களையும் என்னையும் சுற்றி இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இந்த ராஜாதி ராஜாவோடு இருந்தால், சேனைகளின் அதிபதி இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ஆண்டவரோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஜீவன் உள்ள நாள் பரியந்தமும் ஒருவனும், நல்லா கவனிச்சிடுங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒருவனும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்க முடியாது. நின்றாலும் அது நிலை கொள்ளவோ ஜெயமெடுக்கவோ முடியாது. நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். ஐயா முதல்ல சொன்ன அந்த ரகசியம் என்னன்னு சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் சொல்கிறார் யோவான் 8:29, என்னை அனுப்பின என் பிதா என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஓ, என்னை அனுப்பின என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஐயா என்ன ரகசியம் உங்களோட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே சொல்கிறார், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஓ glory to the Lamb of God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், எப்பொழுதும் அவருடைய இருதயத்தைக்கு பிரியமானதையே செய்கிற, அவருடைய சித்தப்படியே செய்கிற, மனிதர்களுடைய முகத்தை பார்த்து அல்ல, தலைவர்களுடைய முகத்தை பார்த்து அல்ல, உங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று அல்ல, எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானதையே செய்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால், அவர் உங்களை தனியே இருக்க விட மாட்டார். நீங்கள் தனியாய் இருப்பதில்லை, நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் அனாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் விடப்படுவதில்லை. அவர் இதோ பூமியின் முடிவு பரியந்தமும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போகும் மட்டும், உங்கள் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். மறுபடியும் நீங்க சொல்லணும், நீங்களும் நானும் சொல்லணும், ஐயா என்னை அனுப்பினவர் என்னோட, நான் எங்க இருந்தாலும் சரி, பீகார்ல இருந்தாலும் சரி, மணிப்பூர்ல இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். நான் என் பிதாவுக்கு, என் தெய்வத்திற்கு, என்னை அனுப்பின ஆண்டவருக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஓ mighty God. நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், உங்களுக்கு விரோதமாக எல்லா பிரச்சனைகளும் ஒரு வழியா வர்றதெல்லாம் 7 வழியா அல்ல 70 வழியாய் சிதறி போகும். மாற்றமே இல்லை. இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல வாழ்க்கையை தொடருங்கள். தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக நிச்சயமாய் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பலனை தருவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அக்னிமயமான செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய விரல்களையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் பயங்கரமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். லார்ட், ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், சோர்வுகள், எத்தனை விதமான சிக்கல்கள், சிரமங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காய் இறங்கும்படியாய், லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், நீரே உம்முடைய பிள்ளைகளை ஐயா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்கும்படியாய், உம்முடைய நல்ல ஆவி அவர்களை நடத்தும்படியாய், ஆலோசனையிலும் யோசனையிலும் பெரியவராய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்து ஐயா இவர்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு எதிர்வருகிற எல்லா சவால்களையும் சங்கரிக்கும்படியான ஒரு தெய்வ அனுக்கிரகம் இவர்களுக்காக இறங்கி வரட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அநேகருக்கு முன்பாக ஏளனமாய் பேசியவர்கள், அவமானமாய் பேசியவர்கள், கேவலமாய் நடத்தினவர்கள், அற்பமாய் பார்த்தவர்கள், ஐயா இவர்களுக்கு இனியெல்லாம் இவர்கள் ஒப்பேறவே மாட்டார்கள். இவர்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை, இவர்கள் அழிந்து சிரித்து நாசமாய் போவார்கள் என்று இவர்களை குறித்து சொன்னவர்கள் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் எடுத்து லார்ட் உயர உயர பறக்க செய்யும்படியாய், அதிசயமாய், அற்புதமாய், உயர
உயர்த்தும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். தூர தேசங்களில் இருந்து, தூர பட்டணங்களிலும் இருந்து, ஐயா பல்வேறு சிறையிருப்பின் பகுதிகளிலும் இருந்து, ஐயா இன்னும் ஒரு நன்மை வரவில்லையே, இன்னும் வீட்டிலே குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வரவில்லையே என்று நினைக்கிற பிள்ளைகளை கர்த்தரே கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா வெற்றி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும், எல்லா கிருபைகளிலும் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா வல்லூரும், எல்லா தந்திரங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஷேர் பண்ணாதவங்க நம்ம சேனலை நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன அற்புதமான சீக்கிரட்டை நான் சொல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கடைபிடியுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஐஸ்வர்யம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு வாழ்ந்து வளர்ந்து வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். மோட்ச ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.